திமுக வந்து கூட்டணியே தம்பாளம் மாதிரி காய்ப்போம். அது ஆதியிலேருந்தே முதல்லேருந்து திமுகவுக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்தன் கிடையாது. அந்த 25 அந்த பர்சன்ட்டுக்குள்ளே தான். அதுலேயும் இப்போ விஜய் ஓட்ட போட வந்துட்டார் முஸ்லீம் கிறிஸ்டின். அப்படிங்கும்போது இங்கே வந்து அந்த கூட்டணியில் இப்போ ஒரே ஒரு இது மதிமுக மட்டும்தான் பிளவு மாதிரி வருது. அது சின்ன கட்சி. இங்கே எப்படி பாமக ஒரு பிளவு மாதிரி காமிக்குது அது கூட்டணி. அப்படிங்கும்போது இங்கே வந்து இந்த பாருங்கள் எடப்பாடி அப்படியே சுக்குநூறாக போயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊடும் அது சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கணும் இல்லையா, வேறு எதுவும் சொல்லலை. இப்போ பாருங்கள் 22 ஜிஎஸ்டி வரப்போகுது, அதில் என்னென்ன கம்மியாக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலுமே பாஜக அதை முன்னெடுத்து செய்கிறதில்ல. ஒரு சின்ன விஷயம் முதல் திமுக அதை ஊதி காமிச்சிருவாங்க. இப்போ போன தடவை கூடி எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 7.5% ஏழைகள் வர்றதெல்லாம் சரியாக சொல்லலை. ஆனால் டிஎம்கே தான் சின்ன விஷயத்தையும் ஊறி பெருசாக்கிறோம். செஞ்சோம் அது செஞ்சது என்னமோ கம்மியாக இருக்கலாம். அதுதான் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று முதல்ல போல அண்ணாமலை அப்படின்னு, அப்புறம் சந்தோஷ் அவரே அவர் வீட்டுக்கு போய் அது ஏதோ டெங்குங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, ஆனால் வந்துட்டார் கூட்டத்துக்கு. இப்போ நீங்கள் வந்து பாஜக இனிமேல் கூட்டம் போட போகிறாங்க எல்லா பக்கமும். அதுபோக எடப்பாடி கூட்டம் இந்த அண்ணாமலை இது மாதிரி பங்கு வைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா இதில் சில பேர் சொல்கிறத பார்த்தா சசிகலா பொதுச்செயலாளர், வேலுமணி சிஎம் கேண்டிடேட்டு இப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் கூட்டணி வேணும்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும்னா எடப்பாடி இல்லாமல் இருக்கும். அப்போது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன பேசினாங்க வெளில இது வரைக்கும் தெரியாது. ஏதோ ஒரு மேட்டரில் நம்ம கூப்பிட்டு பேச மாட்டார் அமித்ஷா லெவலில். திருப்பி நம்ம சொல்கிறதெல்லாம் அது மீறி ஏதாவது இருக்கும் விஷயம், அதை பேசியிருப்பாங்க. அது என்னன்னு தெரியாது. ஆனால் ஒன்று அண்ணாமலைக்கு இப்போ மேலேயும் பதவி தரணும். அது இன்னும் தலைவர் போடல அகில இந்தியா. அது மந்திரி இதில் வேணாட்டார், இங்கே தான் இருப்பான்ட்டார். அப்போ அதை கொடுத்த ஒட்டி பிரச்சாரத்துக்கு எடுக்கணும் அண்ணாமலை. அது இருந்தால் தான் உங்களுக்கு முழுக்க கை கொடுக்கும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அப்போ தான் சேர்ந்து வரும். இதில் விஜய் இது பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் கொடுக்கக்கூடிய அது பெரிய எஃபெக்ட் வராது. அது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த விஜய் நண்பர்களே சொல்கிறாங்க, நான் சினிமா தான் பார்ப்போம், 1000-2000 கொடுத்து குடி அப்படின்னா வேறு பல கட்சிகள் இருக்கிற மாதிரி தான் குறிப்பிட்றாங்க.